இப்போது நீங்கள் இந்த படத்தில் அடிக்கடி டைலாக் ஜெய் பீம் வச்சுருந்தீங்க. ரஞ்சித்தே மேடையிலே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து என் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிக அளவில் நான் வந்து என் கூட சேர்த்துப்பேன், ஏன்னா எங்கள் ஆட்களுக்கு மற்றவங்க என் கூட இருந்தால் வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம். அப்போ அவர் ஜாதி பார்க்குறப்போ மற்றவங்களும் ஜாதி பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த பாயிண்ட் வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸாக நான் வந்து யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸை வந்து அவங்க என்ன தான் கேஸ்டிக் ஃபிலிம்ஸ் என்ன எடுத்தாலுமே வந்து நான் அவங்கள வந்து ஆர்ட்டாக தான் பார்க்குறேன். எனக்கு ரஞ்சித் நான் ஒர்க் ரொம்ப 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 பிடிக்கும். நான் அதனால வந்து இப்போ உண்மையில் என்ன கேட்டிங்கன்னா சார்பாடா பரம்பரை தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஃபார் ஆல் டைம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவர் அந்த மாதிரி பார்க்குறாருன்ற மைண்ட் செட்டுக்காக நான் அவரை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் என்ன சொன்னால் அந்த விஷயத்தை போட்க மாட்டேன். அவர் ஃபிலிமாக நான் ஃபாலோ பண்ணுவேன். பாசிட்டிவாக மோட்டிவாக நிறைய விஷயம் அவர் சொல்கிற லைஃப்பில் அதை கற்றுக்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து அவர் சில விஷயம் ஏத்திசம் பேசுவார். ஏத்திசம் இஸ் நாட், எனக்கு அது பாருங்கள் சார், இப்போ வந்து நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், சொல்லாமான்னு தெரில. நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு ஆப்வியஸாக நான் சொன்னல, நான் வந்து ஒரு வேறு கேஸ்ட்லேருந்து வரேன். இங்கேருந்து வந்து எனக்கு இதெல்லாம் தப்புன்னு தோந்து இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். மாற்ற மாட்டேன், அட்லீஸ்ட் எதுனா ஒரு பாயிண்ட்டுக்கு நான் மாறும்னு நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது நான் போய்ட்டு இந்த படம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கும் போது எனக்கு வந்து மெயின் கோல் வந்து சில பேர் இருந்தாங்க, நான் இவங்களுக்கு தான் இந்த படத்தை காமிக்கணும் மைண்ட் செட்டில் இருந்தேன். நான் படம் போய் காமிக்க போகிறேன். இப்போது ஸ்டார்டிங்கில் சின்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் மணி இதெல்லாம் இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஏத்திஸ் மோடில் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகிட்ட பேருக்கு தெரில, கஷ்டங்கள் நிறைய வரும்போது நான் நிறைய மனுஷங்க இல்லாமல் சாமி நம்பிக்கை தான் எனக்கு வேணுமா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு நான் போய்ட்டு படத்தை காமிக்கலான்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் போகிறேன். 4 நாள் படத்தை பார்க்கவே இல்லை. அப்புறம் 5ஆவது நாள் தான் எனக்கு தெரிய வருது 4 நாள் நான் பொட்டு வச்சுருப்பேன். 5ஆவது நாள் பொட்டு வைக்காமல் போகிறேன், படத்தை பார்க்குறாங்க. இதை நான் யாரும் மீன் பண்ண சொல்ல, ஏன்னா இது போய் பார்க்குறாங்க. ஸோ பார்த்தோன்னே எனக்கு லிட்டரலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போது நீ வந்து ஜாதி இந்த அமைப்பு எல்லாமே நீ தப்புன்னு சொல்கிறேன், நான் அதை ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் கடவுளை ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறோம், அது தப்புன்னு மீன் பண்ணுறது தப்பு. இஃப் இன் கேஸ் அவங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால், இப்போது கண்டிப்பாக புத்தரை வந்து அவங்க ஒரு ஹியூமன்ன்ற பெர்ஸ்பெக்டிவ் தான் போர்ட்ரே பண்ணுறாங்க. ஆனாலும் டீப் தாட் உங்களோட இன்டென்ஷன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே. ஸோ அதை தான் இவங்களும் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, கடவுள்ன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது, கடவுள்ன்ற பேரில் தான் இவங்களாம் தான் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லையா சார், மிக்ஸ்டாக தான் நம்ம யாரும் இருக்கோம். நம்ம சாமி கும்பிட்றோம், நம்ம ஒரு கேஸ்ட்டில் பொருந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாரும் கத்தி தூக்கினோ சுற்றுறதோ, நம்ம யாரும் ஹர்ட் பண்ணுறதில்ல. சமூகமாக எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் கூட்டமாக இருந்தாங்க, கூட்டமாக வந்தால் பிரச்சனை இருக்கும். அதனால வந்து இவங்களுக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்டா நீ காசு கொடுக்கணும், நீ ஒழிச்சா நீ தான் பண்ணணும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது அப்படி தான் சார். அது ஓகே. அதே மாதிரி இன்னொரு கேள்வி சார், அந்த படத்தில் அவங்க அப்பா வந்து தப்பு பண்ணார், அந்த பொண்ணு அப்பாவை பழி வாங்குறது ஓகே. ஒரு அப்பாவி அவரையும் பழி வாங்குது அந்த ஹஸ்பண்டு அந்த கேரக்டரை. அதே மாதிரி இன்னொன்று, அந்த குமார் கேரக்டர் வந்து என் கேரக்டர் நெகட்டிவ்னாரு. எனக்கு படத்துலேயே அவர் கேரக்டர் தான் ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சுது. ஹலோ சார், ஃபர்ஸ்ட் கமிங் டு த பாயிண்ட், மாப்பிள்ளை கேரக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிங்க தெரியுமா சார்? ஒரு பார்க்கல ஒரு என்ன அது சார், மாப்பிள்ளை கேரக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்களே, அந்த மாப்பிள்ளை கேரக்டர் யாருமே சார், உண்மையிலே நான் தான் சார். இப்போ அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு தேவையில்லாமல் அவனை ப்ளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் வந்து அந்த ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில் பிறந்தான்ற ஒரு காரணத்துக்காக வந்து அவனை ப்ளேம் கேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் படம் ஃபுல்லாக. ஆனால் அவன் ஆக்சுவலி லிட்டரலி பார்த்தா ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில் பிறந்து அவனோட ப்ராப்ளமே தவிர அவன் ஒன்றுமே பண்ணல. அந்த மாதிரி தான் சார் நானும். இப்போ நான் வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கேன். எப்போவுமே வந்து இப்போது இந்த பக்கம் ஒரு படம் எடுக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எடுக்குவாங்க, இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எடுக்கிறாங்க தவிர என் சைட்லேயே தப்புக்குதுன்னு காமிச்சிட்டா மேட்ரே சால்வ் ஆயிடுச்சுல சார். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சேன். அந்த மாப்பிள்ளை கேரக்டர் நான் தான். அந்த மாதிரி நான் ரொம்ப இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னை வந்து பின் பாயிண்ட் பண்ணி நிறைய விஷயத்தில் ஒரு இடத்துக்கு நான் போனேன்னா, எனக்கு இப்போ சாமி நம்பிக்கை வேணா, கடவுள் போய் நான் காலைல வேண்ட வேலை நடக்கணுன்ட்டு. ஆனால் நான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போய் கதை சொல்ல போகிறேன், என்னால் பொட்டு வச்சுன்னு போக முடியல. புரியுதில்ல சார்? ஸோ அதனால தான் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.